இந்த ப்ளவுஸில் ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த ஸ்லீவ் டிசைன் தான். அதுவும் பின்னாடி எந்த ராய்ஜஸுமே இல்லாமல் இந்த ப்ளீட்டட் பஃப் டிசைனை எப்படி மேக் பண்ணுறது நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு வேஸ்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் போட்டு ஹைட்டும் 3 இன்ச்சஸ் அதோட வித்தும் 3 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு லைன் போட்டு அதை ஒரு நெக்லைன் மாதிரி கேர்வாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு சாரீ பீஸில் நீங்கள் எதை டிசைன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பீஸில் ஒரு நார்மல் ப்ளீட், நீங்கள் பெருசாகவும் வைக்கலாம் சின்னதாக வைக்கலாம், யோர் விஷ். ஸோ ஒரு நார்மல் ப்ளீட் மட்டும் நீங்கள் மேக் பண்ணிவிட்டு அந்த ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பேப்பர், அந்த பேப்பரை ஜஸ்ட் அந்த ப்ளீட் மேலே வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு தாண்டி என்னென்னலாம் இருக்கோ அந்த வேஸ்ட் பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்லீவில் இந்த பஃப் எடுத்து வச்சு ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. இது ஈஸியாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நீங்கள் ஸ்லீவை கட் பண்ணி அதை இதுக்கு நடுவில் வச்சு அந்தளவுக்குலாம் வேணாம். இது ரொம்ப சிம்பிளாக இந்த பஃப் டிசைனை மேக் பண்ணலாம். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் கிளாத்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி லேஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக எடுக்க வேண்டாம். ஏன்னா 2 சைடு ஸ்டிச் போடும்போது அந்த டிசைன் ரொம்ப பிசுறு வெளியில் வராமல் நீட்டாக இருக்கும். 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி லேஸ் எடுத்து அது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ப்ளீட்டட் பஃப் ரெடி. ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்.